ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அப்டேட், இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நியூஸஸ் அண்ட் அதோட இம்பேக்ட் பற்றி பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த ஜோன் கட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு 21,500 சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டெசிசிவான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ புல் அண்ட் பியர் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சலாக சான்சஸ் இருக்குது, இல்லை அப்படி கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 21,900, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 22,000 இருக்குது. ஸோ டவுன்வர்ட்ஸில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,900, அது பிரேக் ஆகிடுச்சுன்னா 21,700 அப் டு வரலாம். எஃப்ஐஐ டிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஸ்ட்ராங் பியரிஷாக இருக்காங்க. ப்ரோ அண்ட் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் புல்லிஷ் அண்ட் ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்காங்க. ஸோ இது டோட்டல் கன்ஃபியூஷன் ஸ்டேஜு. ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்கிறது கிளைண்ட்டு, ப்ரோஸ் டிஐஎஸுமே மீடியம் புல்லிஷாக இருக்காங்க. ஸ்ட்ராங்கான பெரிய பிளேயர்ஸுமே மீடியம் புல்லிஷாக இருக்காங்க. எஃப்ஐஐ ஸ்ட்ராங் பியரிஷாக இருக்காங்க. ஸோ டோட்டலி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மை திங் இஸ் சேயிங் தட் லைட்டாக மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி அப் டு 21,500 வரைக்கும் நல்லா ஃப்ளோ டவுன் ஆகுங்கிறது என்னோடய கட் ஃபீலிங். பேங்க் நிஃப்டியுமே டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ த சேம் ஒரு ஜோனில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. டாடா டெக்னாலஜி ஸ்டாக்ஸுக்கு ஜேபி மார்கன் 800 rupees டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1,200 லிஸ்ட் ஆகி அப் டு 1,400 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் போச்சு. இப்போது டவுன்வர்ட்ஸில் ட்ரேட் ஆகி 800 rupees ஜேபி மார்கன் டார்கெட் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அதோட ப்ராஜெக்ட் கான்சன்ட்ரேஷன், அப்புறமா இது ஓவர் வேல்யூவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பேனிக் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. டாடா டெக்னாலஜி ஸ்டாக்கு லாங் டேர்முக்காக நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். டாடா கெமிக்கல் ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஃபால் இன்றைக்கி இருந்துச்சு, அப் டு 9%. லாஸ்ட் வீக்கில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா டாடா சன்ஸ் 80% ஆஃப் த டாடா கெமிக்கல்ஸ் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா டாடா கெமிக்கல்ஸ் அதில் நல்ல பெனிஃபிட் ஆகுவாங்கன்னு மார்க்கெட்டில் நம்பப்பட்டது. பட் இப்போ டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகலைங்கிறது நியூஸ் வந்த அப்புறமா பர்டிகுலர் டாடா கெமிக்கல் ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகுது. பர்டிகுலர் டாடா கெமிக்கல் ஸ்டாக் லாங் டேர்முக்கு நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். லாங் டேர்ம் அக்யூமுலேஷனுக்காக ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, மணப்புரம், முத்தூட், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பங்குகளை நம்ம கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபெட் மீட்டிங் நேற்றுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி 11:30 இந்தியன் டைமுக்கு ஜெரோம் பால் ரிவீல் பண்ணுவாங்க மீட்டிங்கோட டிசிஷனை. மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் எதுவுமே இருக்காதுன்னு மார்க்கெட்டில் நம்புகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐசி பங்குகள் இன்றைக்கி ஃபால் ஆச்சு. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எம்ப்ளாயி ஒருத்தங்களை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அவங்க எம்ப்ளாயி எதுக்கு ஃபயர் பண்ணுறாங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர் பண்ணுறதுக்காக. ஃப்ரண்ட் ரன்னர்னால் இன்சைட் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி அக்கௌண்ட்டில் அவங்க ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசனுக்காக அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயை ஃபயர் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் எல்ஐசி ஃபால் ஆச்சு. லிஸ்டட் ப்ரைஸ்லேருந்து அரௌண்ட் 70 rupees கம்மியாக எல்ஐசி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் சண்டே உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தேன், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ். அதை ட்ரேட் பிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கான இன்னொரு ஸ்டாக் சொல்கிறேன் நாளைக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா மணப்புரம். வாங்க சார்ட்டுக்கு போகலாம். பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இங்கே ஒரு ரிவர்சல் வருது. on 14th March ரிவர்சல் ஆன அப்புறமா ஒரு கன்சாலிடேஷன் இங்கே வருது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு. பொதுவாக இந்த ஈவினிங் ஸ்டார் வந்துச்சுன்னா ஸ்மால் ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அதை கேப்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ 5 minutes கேண்டில் போயிட்டு நாளைக்கு 9:15 10 o'clock உள்ளாடி மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி இல்லை சைட் வைஸில் போகி ஒரு ஷார்ப்பான ஒரு பியரிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த ஏரியாலேயோ இந்த க்ராஸ் பண்ணி நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இதோட டாப்பை ஒரு ஸ்டாப் லாஸாக, அதோட பாட்டம் என்ட்ரியாக நீங்கள் போட்டு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 163.85, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 161.80 நீங்கள் மூவ் பண்ணி எடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி 10 o'clock ட்ரேட் எடுத்துருங்க. 10 o'clock தாண்டி பிரேக் டவுன் ஆகுதுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா மோஸ்ட்லி வாலட்டிலிட்டி இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வித் இன்ட்ராடே ட்ரேட் வீடியோ வரும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.